பேச்சுகை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமா இயற்கையான முறையில், அதாவது இட்லி மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாவை வச்சு வாழை இலை, அதுல கூடை, அதாவது குடலை பண்றது, அதுல இட்லி மாவை வச்சு அந்த வாழை இலையோட சத்துக்கள் நமக்கு அந்த இட்லி மூலமா கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நம்ம அந்த கூடை பண்ணணும். அதை எப்படி செய்யலாங்கிறதையும், அதுல இட்லி மாவு ஊத்தி அந்த குடல் இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறதையும் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல நம்ம வாழை இலையை வச்சு எப்படி குடலை, அதாவது இட்லி பண்ணுற கூடை பண்ணுறது அப்படிங்கிறத தான் முதல்ல பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க அளவுக்கு இலை எடுத்திருக்கேன். இலை கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கிறதுக்கு காரணம், நான் செய்து காட்டுறது உங்களுக்கு நல்லா புரியணும்னு. சின்னதாக கட் பண்ணியிருந்தேன்னா என் கை வச்சு செய்யும்போது நான் எங்கே குத்துறேன் இல்லை ஸ்டேப்லர் போடுறேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதனால தான் கொஞ்சம் பெரிய இலையாக எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு இலை எடுத்துக்கோங்க. முதல்ல இல்லைன்னா பேப்பரில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் இலையில செய்யலாம். இலை ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது. இப்போ நான் எடுத்திருக்க செவ்வகத்தில் 2 அங்குலம் 2 பக்கமும் இடைவெளி விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நடுவில் ஒரு கொஞ்சம் அகலமாகவும் 2 ஓரத்துலேயும் சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கும். அந்த சின்ன துண்டை மடித்து அந்த பெரிய துண்டில் அந்த ஹோல் இல்லாத அளவுக்கு மடித்து விட்டுருக்கோம். நீங்கள் இன்னொரு தடவை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ ஒரு டூத்பிக்கோ இல்லை புது தொடப்ப குச்சியோ எடுத்து அதை விலகி வராமல் குத்திடணும். இல்லைன்னு சொன்னால் ஸ்டேப்லர் போட்டு ஸ்டேபிள் பண்ணலாம். ஆனால் சாப்பிடும்போது கவனமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் மடக்கிட்டு அந்த ஒன்று மேலே ஒன்றா இருக்கிறத குச்சியை வச்சு குத்திட்டோம், இல்லைன்னா ஸ்டேபிள் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் நான் வெட்டுறேன் பாருங்கள். ஓரத்துலேருந்து 1.5லேருந்து 2 இன்ச்சு அகலத்துக்கு விட்டுட்டேன். அந்த டிப்பிலிருந்து 2 இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு உயரத்துக்கு கூட வெட்டிடலாம். இப்போ பாருங்கள், அந்த இடது பக்கத்தில் இருக்கிறத மடக்கிட்டேன். மடக்கும்போது அந்த கார்னரில் ஹோல் வரக்கூடாது. ஹோல் இருந்ததுன்னா மாவு அந்த வழியாக ஒழுகிரும். அதனால் நல்ல ஹோல் இல்லாமல் டைட்டாக போட்டுக்கணும். இப்போ டூத்பிக்கை வச்சு நான் குத்துறேன். டூத்பிக்கு கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால இலை கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஒல்லியாக இருக்க டூத்பிக் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தொடப்ப குச்சியை கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி கூடை பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டேபிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டேபிள் பண்ணுறதுல இருக்கிற இட்லியை குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கூடை கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம இட்லி ஊற்றணும். அதாவது நல்ல பக்கம், நம்ம எந்த பக்கம் சாப்பிடுவோமோ அது உள்ளே இருக்கணும். அந்த இதில் தான் மாவு ஊற்றணும் நம்ம. இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு ஓட்டை இருக்குமோன்னு நினச்சிங்கன்னா இதுமாரி நீளமாக துண்டை வெட்டி இலை துண்டை உள்ளுக்குள்ளே இப்படி போட்டுட்டு மாவு ஊற்றுனீங்கன்னா வடியாது. இப்போ நான் வட்டமாக வெட்டிக்கிறேன். ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு எந்த சைஸில் வேணுமோ அதில் வெட்டிக்கிட்டோம். கத்தியை வச்சோ இல்லை கத்திரிக்கோல் வச்சோ வெட்டி எடுத்துக்கலாம். இந்த நல்ல பக்கம் உள்பக்கமாக இருக்கணும். இதை சின்னதாக எடுத்திங்கன்னா சின்ன இட்லி வரும். இதை இப்படி ஃப்ரில் மாதிரி மடக்கணும். நம்ம தைக்கும்போது பாவாடைக்கெல்லாம் சுருக்கு வைப்போம்ல, அதே மாதிரி தான், ஒரே ஒரு சுருக்கு. அதுக்கு எதிர்ப்புறத்தில் இதே மாதிரி ஒரு சுருக்கு, ஒன்று மேலே ஒன்றா அப்படி ஓவர்லாப் பண்ணி வர மாதிரி பாவாடைக்கு சுருக்கு வைக்கிறதே தான். இப்போ 2 முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 4 திசையிலையும் 4 வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிழக்கு மேற்கில் வச்சுட்டோம். இப்போ வடக்கு தெற்கில் வைக்கிறோம். உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இந்த திசைகளை சொல்கிறேன். 4 பக்கமும் 4 ஃப்ரில். இப்போ பாருங்கள், அழகாக ஒரு கூடை கிடச்சிருச்சு. இதில் இது தண்ணி மாவு வலியுங்கிற பயம்லாம் கிடையாது. வட்டமாக இந்த இட்லி கிடைக்கும். சின்னதாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான். இப்போ நான் இந்த சைஸில் பண்ணியிருக்கேன். உள் சைஸ் வேணும்னா சின்ன தட்டாக ஒன்று எடுத்துகிட்டு இதே மாதிரி செய்துக்கிறலாம். குடலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும்.
நம்ம இட்லி எதில் ரெடி பண்ணுவோம்ல அந்த இருப்பு சட்டி வச்சு இட்லியை இந்த குழித்தட்டு இருந்தாலே பரவாயில்ல, அதுலேயே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ஆனால் கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமேலு இந்த தட்டை வச்சுட்டு ரெடி பண்ணியிருக்கிற அந்த குடலைகளை உள்ளே வைக்கணும். மாவு வச்சு தூக்கும்போது கிழிஞ்சிரும், ஒழுகிரும். அதனால் முதல்ல வெறும் குடலை மட்டும் வச்சுட்டு அதில் மாவை ஊற்றுங்க. கொஞ்சம் ஷேப்பு முதல்ல 1-2 மாறி தான் வரும், அதனால் பரவாயில்ல. வேகும்போது கொஞ்சம் மாறுபடும். சின்னதாக செஞ்சிங்கன்னா மாற வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் பெரிய குடலை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் மாறும். வட்டத்தில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இந்த செவ்வக வடிவ இட்லியில் கொஞ்சம் தெரியும். அதனால ஒன்றும் பரவாயில்ல. நமக்கு தேவை அந்த ஆரோக்கியமான இட்லி அந்த வாழை இலையோட பச்சையம் கிடைக்கிறதான். மிக்சர் பொட்டலை மாதிரி செய்துட்டு தேவையான உயரத்தில் செஞ்சுட்டு டம்ளரோ கிண்ணத்துக்குள்ளேயோ அந்த கோனை வச்சு அதில் மாவை ஊற்றி வேக வைக்கலாம். அது 3வது வகையாக செய்கிறது. இப்போ பாருங்கள், குடலை இட்லி ரெடி ஆயிருச்சு. ஒரு வட்ட வடிவத்துலேயும் ஒரு செவ்வக வடிவமாகவும் நம்ம செஞ்சுருக்கோம். இதில் சுட சுட சாம்பாரை ஊற்றி அப்படியே ஒரு ஸ்பூனை போட்டு சாப்பிட்டிங்கன்னா மடன்னு இறங்கும். ஆரோக்கியமான இட்லினா சும்மாவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.